தற்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஊடகத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தில் எப்பொழுது திரளான ஜனங்களை கண்டு மனதுருகினார். இந்த பூமியிலே ஊழியம் செய்த போது அநேகர் அவரிடத்தில் வந்தார்கள். எதற்காக அவரிடத்தில் வந்தார்கள்? நம்பர் 1, முதலாவது ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும்படி வந்தார்கள். 2வது, தங்களுக்கு இருந்த வியாதிகளிலிருந்து விடுதலை பெறும்படி வந்தார்கள். 3வது, அசுத்த வல்லமையிலிருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு அற்புதமான விடுதலை பெறும்படி வந்தார்கள். 4வது, அவரிடத்துல 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு ஆகாரம் கொடுத்தாரே, ஆகாரத்தை தேடி வந்தார்கள். இப்படி பல நிலைமையிலையும் அவரை தேடி வந்தார்கள். பாவத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள், சாபத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள், வியாதினால் பாதிக்கப்பட்ட மக்கள், அசுத்த வல்லமையினால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு அற்புதமான விடுதலை பெற்றார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே மட்டுமல்ல, இன்றைக்கும் ஒரு அற்புதங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறார். சமீப நாட்களில் ஒரு சாட்சியை நான் கேள்விப்பட்டேன். கனடா தேசத்தில் ஒரு தேவ மனுஷன், ஒரு நல்ல குடும்பம், ஆவிக்குரிய குடும்பம், அவர்கள் கேன்சர் வியாதினால் பாதிக்கப்பட்டார்கள். அந்த அம்மா ஆண்டவர் மேல் அதிகமான அபார விசுவாசம், என் தேவன் எனக்காக எல்லாம் செய்து முடிப்பார். ஒரு விசுவாசத்தினால அவங்க எந்த மருந்து எடுக்காம ஆண்டவருடைய கரத்தில் விழுந்து கிடந்து, ஆண்டவரே தனக்கு ஒரு விடுதலை தர வேண்டும் என்று மருந்துகளுக்கு மேலாக, மருத்துவர்களுக்கு மேலாக உதவி செய்யக்கூடும் என்று விசுவாசித்து ஆண்டவரிடத்தில் கேட்டார்கள். தேவன் மிகுந்த இரக்கத்தினால அந்த அம்மாவுக்கு உதவி செய்து ஒரு அற்புதமான விடுதலை கொடுத்து இன்றைக்கும் ஆண்டவருக்காக சாட்சியாக இருக்கிறார்கள். இன்றைக்கும் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறார்கள். இந்த நாளிலேயும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது 100க்கு அதிபதி என்று சொல்லி ஆரம்பிக்கும். அவருக்கு அன்பார்ந்த வேலைக்காரன் சகவீனமாக இருந்த பொழுது வேதம் சொல்கிறது, தன்னிடத்தில் இருந்த யூதர் மூப்பர்களை அனுப்பி ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டு அவரை அழைத்து வரும்படி அவன் அனுப்பினான் என்று வாசித்து பார்க்கிறோம். அவர்கள் போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்தித்து சொன்னார்கள், அவன் தன்னுடைய ஜனங்களை நேசிக்கிறவன், தன்னுடைய வேலை ஆட்களை நேசிக்கிறவன். அதோடு மட்டுமல்ல, அவன் தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தையும் கட்டி கொடுத்தவன். அதோடு கூட மட்டுமல்ல, தேவ தயவை பெறுவதற்கு அவன் ஒரு பாத்திரவானாக இருக்கிறான் என்று சொல்லி அவனை கொடுத்த நல்ல ஒரு அறிமுகத்தை ஆண்டவராக இயேசுவுக்கு சொன்னார்கள். அப்படி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவரும் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிற பொழுது இந்த 100க்கு அதிபதி சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், மாபெரும் தேவன், வல்லமையுள்ள தேவன், அற்புதமான தேவன், சர்வ வல்லவர், சர்வ ஞானி, சர்வ வியாபி, அவர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரம் அல்ல, நானும் அவரை போய் பார்ப்பதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல. ஆகவே அவன் தன்னுடைய சிநேகிதனை அனுப்பி சொன்ன காரியம் என்னவென்றால், அவன் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதி இல்லாதவன், ஆனால் நான் என்ன எதிர்பார்க்கிறேன் என்றால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னால் போதும், அவர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னால் போதும், நிச்சயமாகவே என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொன்னார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதை கேள்விப்பட்ட பொழுது அவர் சொன்னவாறு காரியம் என்னவென்றால், இஸ்ரவேலருக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்க முடியவில்லை என்று ஆச்சரியப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. 100க்கு அதிபதி விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவர் வருவதற்கு முன்பதாகவே ஒரு அற்புதமான சுகத்தை பெற்றான் என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் தேவனிலே விசுவாசம் வைங்க, என்னுடைய வார்த்தையில விசுவாசம் வைங்க. நீ நினைப்பதை விட, வேண்டிக் கொள்வதை விட மாபெரும் காரியங்களை செய்ய வல்லவர் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you. பூமியிலே சமாதானமும் நிதியமும் உண்டாகட்டும்.